நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே நெய் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும் மணல் மணலாக இருக்கும் அப்படின்னு. இந்த மணலான நெய் நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வாங்குகிற பாலில் இருக்கக்கூடிய அந்த பாலேடு தான் நம்ம சேர்த்து வச்சு இதை செய்ய போகிறோம். பொதுவாக பாலேடு இப்போ யாருமே சாப்பிட்றதில்ல. இது பாத்திரம் ரொம்ப நேரோவான பாத்திரம். கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் பாலை காய்ச்சி அதை நம்ம அப்படியே தூக்கி அது நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த பாலாடையை எடுத்தோன்னா நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி நல்லா திக்காக தோசை மாதிரி வரும். அதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் தயிர் ஊற்றி இந்த ஆடையை அதில் சேர்த்துட்டே வரணும். ஃப்ரிட்ஜில் வச்சு, ஃப்ரிட்ஜில் அல்லது ஃப்ரீசரில் ரெண்டில் எதில் வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பா சேர்த்துருக்குறேன். நான் ஓரளவு இந்த ஒரு டப்பா சேர்த்த உடனேயே செய்திருவேன். இப்போ இந்த டப்பாவில் இருக்கக்கூடிய அந்த பாலாடையில் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு தயிர் சேர்த்துருக்கிறதுனால இதில் ஃப்ரெஷ் க்ரீம் செய்ய முடியாது. அதற்காக நான் தனியாக 2 நாள் உள்ள ஆடையை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பட்டர் எப்படி செய்யலாம், அதாவது இந்த நெய் செய்யக்கூடிய முதல் ப்ரொசீஜர் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு அகலமான ஒரு கடாயில், அதாவது ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி அதுக்கு மேலே இந்த ஆடையை போடணும். ஆடையில் ஊடையில் அந்த தயிர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா அது நல்லா அதோட ப்ராசஸிங் நல்லாயிருக்கும். அந்த தயிர் கூட சேர்ந்து நல்லா புளிப்பாயிரும். இப்படி வச்சுட்டு ஒரு 10 hours அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் போட்டுட்டு மேலேயும் நம்ம அந்த மீதி இருக்க தயிரெல்லாம் ஊற்றி நல்லா தயிர் அந்த பாலாடையை நல்லா க்ளோஸ் ஆகிருக்கிறது மாதிரி வச்சிடலாம். இப்போ எல்லாம் க்ளோஸ் ஆகி வச்சு இதை ஒரு லிட்டு போட்டு மூடி, ஏன்னா இல்லைன்னா சின்ன கொசுலாம் அப்படியே மொய்க்கும். அதனால் நம்ம மூடி அதை ஒரு கரையில் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் செய்கிறதுக்காக ஒரு டப்பாவில் 2 நாள் உள்ள பாலாடையை எடுத்து வச்சுருக்கேன். பாலாடை ப்ளஸ்ஸு கொஞ்சம் பால் இவ்வளவும் போட்டு ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டு நல்லா ஒரு 2 தடவை சுற்றி எடுத்தால் போதும். இதை நீங்கள் கேசரி பால் எதுலலாம் சேர்க்குறோமோ அதிலலாம் இதை நம்ம சேர்க்கலாம். ஐஸ்கிரீமுக்கு போடலாம், சூப்புக்கு போடலாம். சூப்பராக இருக்கும். ஒரு 2 நாள் வரை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ இது அப்போ முதல் பொருள் ஃப்ரெஷ் க்ரீம் செய்திருக்கிறோம். 2வது பொருள் நம்ம பட்டர் செய்ய போகிறோம். இப்போ அழகாக நம்ம ஒரு 10 மணி நேரம் கிட்ட வச்சுருப்பேன். மார்னிங் டு நைட் வச்சுருப்பேன். நமக்கு இந்த நேரம் தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது, நம்ம இஷ்டப்படி செய்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ஒரு பாதி அளவு போல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் ஐஸ் வாட்டரும் எடுத்து வச்சுருக்கேன். ஐஸ் வாட்டர் அல்லது ஐஸ் கட்டி. இந்த மிக்சியில் போட்டு நம்ம சுற்றும் போது அது பவரில் சூடாகும். சூடாகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஐஸ் சேர்க்குறோம். ஐஸ் அல்லது ஐஸ் கட்டி. இப்போது பாருங்கள், இது சுற்றும்போது ஒரு 3 நிமிஷம் ஆகும். ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் கொஞ்சம் நேரம் போடும்போது இந்த மாதிரி, அதாவது ஒரு மாவு பதம் மாதிரி இருக்கும். 2வது போடும்போது, அதாவது 2, 3, 4 தடவை போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வரும். அப்புறம் நல்லா இந்த மாதிரி நிறைய பீசஸ் பட்டர் பீசஸ் அதில் ஒட்டி இருக்கிற மாதிரி வந்த உடனே ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளே ஆகலாம். ஆனால் நம்ம ஃபுல் மோடில் போடக்கூடாது, பல்ஸ் மோடில் மட்டும்தான் செய்யணும். அது கடைஞ்ச மாதிரியே வரும். இப்போ பாருங்கள், அழகான பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த பட்டரை இப்போ நம்ம போட்டுடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அந்த பாலாடையை வேஸ்ட்டு தான் பண்ணுவோம். இப்போல்லாம் யாரும் ஃபேட்டுன்னு சாப்பிட்றது கூட இல்லை. பாதி பாலில் ஆடையே வர்றதில்லை. ஆனால் சூப்பராக வரும் பார்த்துக்கிடுங்க. இப்போ இதை நம்ம இப்போ எல்லாத்தையுமே பட்டராக எடுத்தாச்சு. நான் ஒரு 5 வாட்டி இதை கழுவுவேன். ஏன் அப்படின்னா இந்த மோர் மாதிரி தண்ணி அதில் வந்துட்டுருக்கும். நல்லா கழுவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு அதை உருக்கும்போது அந்த கசடு ரொம்ப வராது. அதாவது மண்டி மாதிரி கீழே இந்த பேஸ்ட் மரம் அது ரொம்ப வராது. அதுக்காக ஒரு 5 தடவை நல்லா எடுத்துட்டு அதில் ஒரு கைப்பிடி போல் பட்டர் நான் எனக்கு யூஸ்க்கு எடுத்து வச்சுக்குவேன். மற்றதை நெய் காய்ச்சிருவேன். இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை உடனே செய்ய முடியலைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த கொஞ்ச நேரம் கழித்து கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் இந்த பட்டரெல்லாம் போட்டு நம்ம உருக்க வேண்டியதுதான்.
பட்டர்லேருந்து நெய் வரதுக்குரிய ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். ரெண்டாவது வந்து அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வரும். அதாவது நெய்யிலேருந்து நெய் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்மெல் வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இதை வந்து கொஞ்சம் மீடியம் தீயில் அப்படியே நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த நெய் வெண்ணெய் வந்து நல்லா கட்டியாக இருக்கிறது வெண்ணெய் வந்து நல்லா இதாயிரும். அப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல வெள்ளை கலரில் இருக்கும். அப்புறம் அந்த நுரெல்லாம் அடங்கி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்துடும். இந்த கோல்டன் ப்ரௌனில் பார்க்கும்போது நம்ம பாலாடைய ஒரு பால்கோவா பதத்தில் இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் திரும்ப திரும்ப நம்ம அப்படி கிளறும்போது என்ன ஆகும்னா அந்த நெய் பிரிஞ்சு வரும். அந்த உள்ளே கிடக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இப்படி இந்த மாதிரி நல்லா அது வந்து என்ன சொல்லுது கோல்டன் ப்ரௌனில் அப்படியே அடியில் தங்கிரும். இது வந்து ரொம்ப நேரம் முருக வச்சிடக்கூடாது. நெய் முருகுனா நல்லா இருக்காது வாசமே. அதனால் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம கடாயை வந்து ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு வந்து ஊர்லலாம் அந்த நெய் கொதிச்சிச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக முருங்கைக்கீரை போடுவாங்க. முருங்கைக்கீரை இல்லாதவங்க கருவேப்பிலை சேர்க்கலாம். அதை போட்டு அது அப்படி டப்பன்னு பொரியும். அந்த பொரிஞ்ச பிறகு தான் நம்ம கடாயை ஆஃப் பண்ணி நெய்யை ஆற வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணணும். பாருங்கள் வெடிக்குது பாருங்கள், இந்த மாதிரி வெடிச்சிடணும். இந்த டைமில் நம்ம கடாயை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த நெய்யை நான் ஊற்றி வச்சுருக்கேன். இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். திடீர்னு பார்க்க தங்க மாதிரி ஜொலின்னு இருக்குது. இதை வந்துட்டு ஊற்றி வச்சோன்னே இப்படி இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் வந்து எப்படி இருக்கும்னா நல்ல மணலாக இருக்கும். இதை வாயில் வச்சு சாப்பிட்டாலும் அந்த மணலாக இருக்கிறத நம்ம வந்து நமக்கு அந்த வாயில் அப்படியே தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மணமாக இருக்கும். இந்த ஈஸியான மெத்தடில் நீங்களும் கீ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.